தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு பெறுவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கானோர் கைது. புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு. அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி தீர்மானம், அதிகரிக்கப் போகும் டாலரின் பெறுமதி. பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்த மோட்டார் சைக்கிள். வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையருக்கு மகிழ்ச்சி தகவல், பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகும் சன்மானம். சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 4 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு இணையவழி முறைமையில் ஒரு திகதியை முன்பதிவு செய்யலாம் என்றும், குறித்த திகதியில் ஒரு நாள் கடவுச்சீட்டை பெற முடியும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், இன்றைய தினம் யாரேனும் ஒருவர் திகதியொன்றை முன்பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜூன் 27ஆம் திகதி கிடைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாய்மொழி மூலமாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 12ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 2561 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரையின் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது 64,258 வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 167 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 462 கிலோகிராம் கஞ்சா, 15 கிலோகிராம் ஹசிஸ் போதைப்பொருள், 8 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் உட்பட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் சற்று முன்னர் இணையத்தில் வெளியாகியுள்ளன. பரீட்சைகள் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. இதன்படி இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைத்தளமான www.donits.lk இணையதளத்தில் பெறுபவர்களை பார்வையிட முடியும். இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 2,44,092 மாணவர்கள் சிங்கள மொழி மூலமும், 79,787 மாணவர்கள் தமிழ் மொழி மூலமும் என மொத்தம் 3,23,879 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். மேலும் இந்த பரீட்சை வினாத்தாளில் 3 வினாக்கள் வெளியில் கசிந்தமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சை நிலைகள் ஏற்பட்டிருந்ததுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து பரீட்சை வினாத்தாள் மதிப்பீடு நடவடிக்கைகளிலும் இது ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தியிருந்த நிலையில் பல்வேறு சர்ச்சை மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் பரீட்சை மதிப்பீடுகள் நடத்தப்பட்டு பெறுபவர்கள் என்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3,649 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு 2025ஆம் ஆண்டின் முதல் 3 வாரங்களில் 2 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதோடு அதன் எண்ணிக்கை 1,576 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 491 நோயாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 558 நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் இருந்து 95 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவக்கூடிய அதிக ஆபத்துள்ள சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் 22 அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
வாகன இறக்குமதிக்கு தேர்வையில்லா அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்வையற்ற வாகன அணுகளுக்கு அரசு ஊழியர்கள் உட்பட 20,000 பேர் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளதாகவும், ஆனால் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அந்த வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதி 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும், 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் $2 பில்லியன் 2019ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். டாலர் மதிப்பு $190 இருந்தபோது டாலர் மதிப்பு $300 நெருங்கும் போதும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் 40% அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வளவு டாலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலரின் பெறுமதியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலும் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபட்டு நாடு திரும்பிய தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்களை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக சிறப்பு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளி வசிக்கும் பகுதியில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக கிளை அலுவலகம் ஒரு மாணவருக்கு சுமார் 10,000 மதிப்புள்ள பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான வவுச்சரை வழங்கும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் மற்றும் விவரங்களை பிரதேச செயலகத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு அலுவலரிடமிருந்து பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் 2 வழிமுறைகள் மூலம் வழங்கப்படும். 1 முதல் 13ஆம் வகுப்பு வரை அரசு பாடசாலைகளில் படிக்கும் பெற்றோர் தற்போது வெளிநாட்டில் இருந்தால் அவர்களின் பிள்ளைகளுக்கும் 5 வருடங்களுக்கும் குறையாமல் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கும் 10,000 மதிப்புள்ள பாடசாலை பொருட்களுக்கான வவுச்சர்கள் வழங்கப்படும் என்றும் பணியகம் தெரிவித்துள்ளது. மகாவலி ஆற்றிற்கு நீர் வழங்கும் ஹட்டன் ஓயாவில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று ஹட்டன் போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹட்டன் ஓயாவில் இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு குழு மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபடுவதாகவும் ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு சோதனை நடாத்தி சந்தேக நபர்களை கைது செய்ததோடு மாணிக்கக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பலாங்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் 30 தொடக்கம் 50 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.